இதற்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் தேசியம் பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்படி பேசிய எல்லாருமே இப்போ போய் எங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கிட்ட தான் நிச்சயமா இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து 15 ஆண்டு காலத்துக்கும் மேலாக தனித்து நின்று தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இதற்கப்புறம் வரக்கூடிய சூழல்களிலும் அந்த தேர்தல்களிலும் அப்பவும் நீங்க தனிச்சு நிற்கிறது தான் உங்களுடைய ஒரு தனித்துவமா பார்க்கப்படுது. இனி வரும் காலங்களிலும் இது தொடருமா? கட்டாயம். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து கூட்டணி வைக்கணும்னா யாரு கூட வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புறோம். அப்ப இங்க கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஊழல் மழிந்த கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மீண்டும் மீண்டும் அரியணையில அமரக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இன்னைக்கும் மதுவை மையமாக வைத்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே சிறந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்களினுடைய இந்த காலகட்டத்துல தான் எண்ணற்ற நம்மளுடைய மக்கள், துறை சார்ந்த மக்கள், இது மருத்துவத்துறையா இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இல்ல தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கும் போராடுறதுனுடைய அந்த வெளிப்பாடே நமக்கு தெரிஞ்சிரும், புரிஞ்சிரும் இவங்க என்ன மாதிரி ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு.